திருப்பி திருப்தியா இருக்கிறனால தான் இது மூணாவது மாடா இருக்கிறோம். சரி, மூணாவது மாடுங்க இது. ஓகே, ரொம்ப திருப்தியா இருக்குது. சந்தோஷமும் வாங்கி என்ன போட்டு பட்டி பெருக்கட்டும் அந்த வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? பொள்ளாச்சியிலேருந்து வந்துறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களாண்ணா? ரெண்டாவது டைம் வரீங்களா? சரிங்கண்ணா. இப்போ 2 மாடு எடுத்துறீங்க. எவ்வளோ கறவை சொல்லியிருக்காங்க மாடு? 18 லிட்டர் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் பார்த்து மாடு எடுத்தீங்க? நேரம் எல்லாமே பார்த்து எடுத்துங்க. சரிங்க. ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் எடுத்தீங்க. வீட்டில் மாடு எத்தனை மாடு வச்சிருக்கீங்கண்ணா? வீட்டில் இருக்குங்க, ஒரு 5 மாடு இருக்குங்க. சரிங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நான் வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணா. நம்ம ஃபார்ம் பேரு, நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லுங்க. நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்ங்கண்ணா. ஓகேண்ணா. ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவச்சிங்கிற ஏரியாவில் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடுங்க வந்திருக்குண்ணா? அது ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை மாடுங்க வித்திருக்குன்னு சொல்லிருங்க. ஆனால் இப்போ இந்த வாரம் வந்தது பார்த்தீங்கன்னா 22 மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. 10 மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுங்கண்ணா. லைஃப் ஸ்டாக் வந்து 12 மாடு இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ 10 மாடு எந்தெந்த ஏரியாவுக்கு சேல்ஸ் ஆயிருக்கு? 10 மாடு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போயிருக்குங்க 2, கர்நாடகாவுக்கு 2 போயிருக்கு. ஓகே. அப்புறம் கொளத்தூருக்கு போயிருக்கு. சரிங்க. இந்த பக்கம் சேலத்துக்கு பக்கம் ஒன்று போயிருக்கு, அதாவது எடப்பாடி பக்கம். சரிங்கண்ணா. அடுத்து லோக்கலில் போயிருக்கு. சரிங்கண்ணா. ஆனால் நம்ம ஃபார்முக்கு அதிகமாக எந்த ஏரியாவுக்கு அதிகமாக மாடு போயிட்டு இருக்கு? ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு அதிகமாக போகுது. ஓகேண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லாகவே எப்பயும் போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. இந்த வாரம் என்னென்ன பிரீடுங்கண்ணா மாடு வந்திருக்கு? ஆனால் ஹெச்எஃப் கிராஸ் வந்திருக்கு, ஜெர்சியில் வந்திருக்கு, ஜெர்சி கிராஸ் வந்திருக்கு. ஓகே. அப்புறம் சாகிவால் கிராஸில் 2 கொண்டு வந்திருக்கோம். சரிங்கண்ணா. கறவையில் எந்த அளவுக்கு கம்மி கறவை, எந்த அளவுக்கு அதிக கறவை வரைக்கும்? கறவை வந்து பார்த்தீங்கன்னா 15 25-30 லிட்டர் வரைக்கும் மாடு வந்திருக்குண்ணா. ஓகேண்ணா. பட்ஜெட் வைஸ் ஆக்சுவல் எந்த மாதிரி என்ன இந்த வாரம்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் 140 வரைக்கும் வந்திருக்கு. 140 வரைக்குமே இந்த வரைக்கும் வந்துருக்கு. ஆமாம். ஓகே. எல்லாமே நல்லா பிரீடு வைஸ். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் ஹெவி சைஸ் மாடுக்கு தான். சரிங்க. மாடுக்கு நல்லா இருக்கும், கறவையிலேயும் நல்லா இருக்குண்ணா. ஓகேண்ணா. அப்படியே நம்ம ஒரு மாடுங்களா பார்த்துடலாங்கண்ணா. ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு மடி செட்டு மாடு. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சியில சாகிவால் கிராஸ் வாங்கினா. சரிங்க. நல்ல கிராஸ் டைப்ல நல்ல மடி செட்டு, நல்ல குணமனமான மாடுங்க. பீருக்கு ஒரு 100 ml பால் இறங்குங்க. இன்னும் கண்ணு போறதுக்கு 10 நாள் டைம் இருக்குன்னா மடி செட்டு பாருங்க, இன்னும் ஃபுல்லா மடி இருக்குங்கண்ணா. இப்பயே நல்லா மடிங்கண்ணா, மாட்டுக்கு மிஞ்சின மடி நடையில விடுற பாருங்க. சரிங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க, சின்ன மாடு கிடையாது, நல்ல ஹெவி சைஸ் மாடு. நல்ல லட்சணமான மாடு, குணத்துக்கு தங்கமான மாடு. நேரம் 10 கறவை வரும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எருமைப்பால் மாதிரி இருக்கும். தெளிவா இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் அற்புதமா இருக்குங்கண்ணா. இப்பயே மடி அற்புதமா இருக்கும். இன்னும் 10 நாள் போனா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாடெல்லாம் நிக்கிறது ரேருங்கண்ணா. இதெல்லாம் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மாடு போட்டு அவ்வளோ இதா போச்சுங்க. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா. ஒரு போயிருக்கு 100 ml பால் வருங்க. அதேதானே. சுழி சுத்தமான மாடு, 2 நீத்து, 6 பல்லுந்து கடை முளப்பு. கறவை எப்படி 10 மேலே வரும்? அசால்ட்டா கறவை வருங்கண்ணா. அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை. சரிங்க. மாடு நடையில போகும்போது அது பால் தாரை காட்டுங்க, முன்னாடி கால் வரைக்கும் நிற்கிங்கண்ணா. அதேதான். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா, எங்க இருந்து மாடு வந்துறீங்க? அண்ணா, நம்ம கமராபாளையம் சடையம்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்களா? இது 3வது தடவை. அண்ணகிட்ட 3வது தடவை மாடு எடுக்கிறாங்கண்ணா. எத்தனை மாடு எடுத்துருப்பீங்க இது வரைக்கும்? இதோட 3வது மாடு. 3வது தடவை வரீங்க. 3வது மாடு எடுக்கிறீங்க. நியூ இயருக்கு ஒரு தாட்டி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மாடு எடுத்தோம். நியூ இயருக்கு ஒரு தடவை மாடு எடுத்தோம். இதோட 3வது மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ முன்னாடி எடுத்துட்டு போனதெல்லாம் என்னென்ன பிரீட்ல எடுத்துட்டு போயிருந்தீங்க? ஒன்று ஹெச்எஃப்ல மொட்டையில் எடுத்துட்டு போனாங்கண்ணா. சரிங்க. ஒன்று செவலை சட்டையில் எடுத்துட்டு போனோம். ஓகே. இப்போ செவலையில் எடுத்துருக்காங்கண்ணா. சரிங்க. முன்ன எடுத்துட்டு போனா 2 மாடுமே
சொன்ன கரை வருதுங்களா? வருதுங்கண்ணா. எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ கரை வருது இப்போ? அண்ணா 10 சொன்னாங்க HF. அது வந்துச்சுங்கண்ணா. அடுத்து செவலை 8 வருதுங்கண்ணா. இது 10 சொல்லிக்கிறாங்க. சரிங்கண்ணா. அதே மாதிரியே வரும்னு நம்பிக்கை நல்லா இருக்கிறதுனால தானே வந்திருக்கிறோம். இப்போ அந்த மாடு கறந்தனால தான் இப்போ திருப்பி கறந்தனால 3வது மாடா எடுக்கிறோம். சரிங்கண்ணா. இது கொண்டு சொன்னபடி இருக்குது. சொன்னபடி இருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாடு இப்போ என்னெல்லாம் பார்த்து எடுத்தீங்க? சுழி பார்த்தோம், பல்லு பார்த்தோம். சரிங்க. அப்புறம் மாடு நல்லா இளம்பொருளாக தெரிஞ்சுது. அதுக்கோசரமே மெயினாக எடுத்ததுங்கண்ணா. இது அண்ணங்கிட்ட வந்து அடம் பிடிச்சி வாங்கினதுங்கண்ணா. இது சரிங்கண்ணா. ரொம்ப நேரமா ஓரி ஆடி வாங்கினீங்க மாடு? ஆமாம், இது ஓரி ஆடி வாங்கின மாடு எங்களுக்கோசரம். சரிங்கண்ணா. சரிங்க. வேலை அனுசரிச்சு தராங்களா? வேலையெல்லாம் அனுசரித்து தந்தாருங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ ஒரு நேரம் 10 லிட்டர் கறக்கிற மாடுக்கு என்னென்ன தீவனம் கொடுப்பீங்க? நாங்கள் என்ன தீவனம் கொடுக்குறோங்கண்ணா. அப்புறம் சைலேஜ் கொடுக்குறீங்க, வீர் தவிடு, அப்புறம் புழக்க. சரிங்கண்ணா. அப்புறம் பச்சை தீவனம் கொடுக்குறோங்க. இப்போ ஒரு நேரத்துக்கு நம்ம தொட்டி மட்டும் எத்தனை கிலோ தீவனம் போடுவீங்க மொத்தமாக சேர்த்து? அதாவதுண்ணா கணக்கு நேரத்துக்கு 2 கிலோ 4 கிலோ கொட்டுவாங்கண்ணா. நம்ம கிட்ட இருக்கிற சின்ன கறவை இப்போ தான் அண்ணகிட்ட பெரிய கறவை எடுத்துட்டு இருக்கிறோங்க. முன்ன எடுத்து கொடுத்தது வேற உங்களுக்கு எடுத்து கொடுத்தது? முதல்ல எடுத்தது எங்கள் மாமாவுக்கு தாங்கண்ணா எடுத்தோம். இதுவும் எங்கள் மாமாவுக்கு தான். சரி, நல்லா இருக்கிறதுனால வந்து எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. சொன்ன ரெடி கறவையில ஒரு கண்ணு மாடு பிடிச்சிருங்க. அது கண்ணு கெடேரி கண்ணுங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா செம்பூத்து சட்டைங்கண்ணா. ஜெர்சி HF கிராஸுங்கண்ணா. ஓகேண்ணா. 3வது ஈத்து மாடுங்கண்ணா. சுழி சுத்தம் ஹெவி சைஸ் மாடுங்க. சரிங்க. மாட்டுக்கு தகுந்த மடிங்கண்ணா. நல்லா மடி வச்சிருக்கு. கண்ணும் பாத்தீங்கன்னா கெடேரி கண்ணு. அதேதான் முதல்ல மாடு கண்ணு 2 சுழி சுத்தம் நல்ல கருங்காமல நடையில விடுறோம் பாருங்க. கறவை எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? நேரம் 10 அசால்ட்டா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இந்த மாடெல்லாம் 10 கறக்கலன்னா வேற எந்த மாடுனா கறக்கிறது? அதேதான். மடிச்சட்டை பாத்துங்க, காம்பு வளர்த்த காட்டுங்க. கண்ணு அருமையான கண்ணு, நல்லா மடி செட்டுங்கண்ணா. சரிங்க. சீம்பால் பாலுங்கண்ணா. இன்னும் 5 போடலிங்கண்ணா. இப்பதான் கண்ணு ஈனிச்சிங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. எல்லா கிளைமேட்டுக்கும் அற்புதமா இருக்குங்கண்ணா. ஓகே. தண்ணி திணிக்கு தெளிவான மாடு, நல்லா வெயிட்டுக்கான எலும்பு கனமான மாடுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து மாடு வாங்க வந்துறீங்க? ராமபுரம் பக்கத்துல தான் வந்துறீங்க. சரிங்கண்ணா. எப்படி நீங்க வந்தீங்க? பாம்பு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? ஃபோனில் பார்த்தோங்க. ஃபோனில் பார்த்து வந்துட்டீங்க? நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணோம். சரிங்கண்ணா. வேலைக்கிழமை வாங்கினா வந்துட்டீங்க. சரிங்கண்ணா. எத்தனை மாடு இன்னைக்கு இருக்கும் நம்ம பண்ணையில? இங்கே பார்த்து 20 மேலே இருக்கு. 20 மாடுக்கு மேலே இருக்கு. சரிங்கண்ணா. சரிங்க. என்ன நீங்க எப்படி மாடு எடுக்கலாம்னு வந்தீங்க? இப்போ எப்படி மாடு? இப்போ ஒரு ஜெர்சிலே ஒரு 2 மாடு எடுத்துறீங்க? 2 மாடுன்னா நாங்கள் ஒரு வந்தாச்சு ஒரு 50 ஒரு 3 பார்க்கலான்னு வந்தோம். சரிங்கண்ணா. அப்புறம் அதுக்கு நம்ம நல்லா மாடு நல்லா இல்லை. நல்லா இருக்குது. ரேட்டு அட்ஜஸ்ட் ஆச்சு. சரி, விலை அனுசரித்து தராங்களா? பரவாயில்லைங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. 2 மாடு எடுத்துறீங்க. எப்படிலாம் பார்த்து மாடை எடுத்தீங்க? என்ன நல்லா பார்த்தீங்க? என்ன நல்லா பார்ப்பீங்க மாட்டுல? சரிங்க. ஓகே. இப்போ ஒரு மாடு இப்போ நல்லா கறக்குற மாடுனா என்ன நல்லா பார்த்தீங்க? இப்போ இந்த மாடு மொட்டை மாடு எடுத்தீங்க, என்ன நல்லா பார்த்தீங்க? அந்த மாட்டுல பல்லு பார்த்தீங்க, சுழி பார்த்தீங்களா? ஸ்தானத்துல இருக்கு. இந்த மாடு இப்போ உங்க நோட்டத்துக்கு எவ்வளவு பால் கறக்கும்? சரி, இப்ப அவங்க எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க? அவரு அதான் சொன்னாரு. ஏன்னா சவட்டனை பொறுத்து சவட்டனை சேர்த்து விட்டா 2 புடி சேர்த்து வந்துடும். ஒரு கொஞ்சம் கம்மியா இருந்தா ஒரு புடி கம்மியா கூட வரும். மொத்தம் கணக்கு பால் வந்துடும். சரி. 3 மாடு 4 மாடு வாங்கி போட்டு 2 மாடல் பால் ஊத்திலாம் கொண்டு போங்க அப்படினு. 2 மாடு? ஆமா. சரி சரி. அந்த மாடு கண்ணு மாடுங்களா? ரெண்டு என்ன கொண்டு போனா ஒரு 2 லாபம் தான் மாடு. கண்ணு கெடே இருக்கனா ஒரு கண்ணு கெடே. சரி. மாடு நல்லா தர நல்லா மடி செட்டுங்களா? நல்லா சீம்பாலோட இன்னைக்கு காலைல கண்ணு போட்டுருந்தாங்க. சரிங்க. மாடு நல்ல குறுங்கால் மாடா இருந்தாலும் நல்ல ஒரு சைஸ், நல்ல ஒரு ஹெவி சைஸ். அது இல்லாம மாடு உடம்புல அங்கங்க ஒரு புள்ளி புள்ளியா அந்த இது மாதிரி இருக்கு. இது என்ன பிரீடு, என்ன அப்படி தெளிவா சொல்லுங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில சரிங்க ஓவர் சைஸ் மாடுங்க. ஜெர்சில ஒரிஜினல் ஜெர்சி பிரீடுங்கண்ணா. சரிங்க. நல்ல வெயிட்டுங்கண்ணா. மாடு வந்து ஒரு ரொம்ப அளவு மாடல் இல்ல, ஹெவி சைஸ் மாடு தான். ஆனா உடம்பு வந்து ஓவர் சைஸ். அதேதானே. நல்ல வெயிட்டான மாடு, ஒரு நீரான குட்டி மாதிரி இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. இந்த மாடு பாத்தீங்கன்னா கறவை எல்லாம் பாத்தீங்கன்னா தலைச்சனுக்கு 22 லிட்டர் கறந்த மாடு. சரிங்கண்ணா. ஸோ இந்த போவத்துக்கு நம்ம அசால்ட்டா 22 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 2 நீத்து 6 பல்லு இந்த கடை முளப்பு. ஓகேண்ணா. ஹெவி சைஸ் மாடு. சரிங்க. இந்த பேஜஸ் தெரியுது இல்லைங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா HFல பாத்தீங்கன்னா மச்சம்பாங்க. ஆமாண்ணா. அந்த மாதிரி ஜெர்சிலையும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெய்கெட்ல உள்ள முடி இருக்கிறதுனால தெரியாததுங்க. இதெல்லாம் கறவைக்கு வந்து தோக்காத மாடுங்க. அதையில பாருங்க எல்லாம் ஓவர் சைஸுங்கண்ணா. சரிங்க. நடந்தா அப்படியே தங்க தேர் மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு ஹெவி சைஸ் மாடு. ஓவர் வெயிட்டுங்கண்ணா மாடு. ஸோ இதெல்லாம் நல்லா மெயின்டெனன்ஸ் இருக்கணும்.
சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. 22 லிட்டர் அசால்ட்டாக சொல்லி கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் ஆகுண்ணா மாடு கண்ணு போடுறதுக்கு. ஓகேண்ணா. நல்ல வெயிட்டுங்கண்ணா. மாடு நடக்கும்போதே தெரியும் ஓவர் வெயிட்டு. நல்ல காம்பு சுத்தம். ஸோ தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சியில் ஒரு செம்பூத்து மாடு பிடிச்சிருக்கீங்க, அந்த மாடை பற்றி சொல்லுங்க அண்ணா. இது பார்த்தீங்கன்னா செம்பூத்தில் ரிங்கும் டைப்பில் நல்லா ஃபேஸ் கட்டுங்கண்ணா. ஃபேஸை காட்டுங்க. சரிங்க. நல்லா ஃபேஸ் கட்டி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல மடி செட்டு, நல்ல ரோஸ் காம்புங்கண்ணா. நல்ல காம்பு வருஷம் நல்ல மடி செட்டுங்கண்ணா. இன்னும் அது ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்டு போடுங்கண்ணா. 10 நாள் டைம் இருக்குது. நடையில் விடுற மாதிரி நல்ல வெயிட்டான மாடு. 2 6 பல்லுந்து கடமுளப்பு. சரிங்க. சுழி சுத்தமான மாடு. நேரம் 10 கரை வரும். ஃபேட் அசனாப்புக்கு தெளிவாக இருக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸ் வந்து ஓவர் சைஸ்னு சொல்லலாம். அதே தானே. நல்ல மொரட்டு சைஸான மாடுங்க. சரிங்க. ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. ஓகேண்ணா. மேஜர் பார்த்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டி மாடுங்கண்ணா. சரிங்க. பேஜஸ்ல நல்ல மடி செட்டுங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல கருங்காமல் முழுந்திருக்கும். பாருங்க இந்த பால் தாரை காட்டுங்க. எப்படி ஓடி இருக்குன்னு இந்த மாதிரி கறக்குமா கறக்காதான்னு பாத்துங்க. அதே தானே. இதெல்லாம் 25 லிட்டர் கறந்து ரெக்கார்ட் பண்ண மாடுனா இன்னும் 20 நாள் ஆகுன கண்ணு போடுறதுக்கு. ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்ணு போடும். நடையில் விடுற மாடுங்க. ஓவர் சைஸ் மாடு. சுழி சுத்தம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணால் புக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் 20 to 25 நாள் டைம் இருக்குண்ணா கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. 25 லிட்டர் கெப்பாசிட்டி மாடுங்கன்னா ஓவர் சைஸ் மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்கன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கிளைமேட்டுக்கும் அற்புதமாக இருக்கும். சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. கடை முளப்பு 3வது ஈத்து மாடுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஹெச்எஃப்ல ஒரு ஒயிட் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்க. அது பார்த்தீங்கன்னா கொம்பு டைப்ல ஜெர்மன் பிரீடுங்கண்ணா. ஓகேண்ணா. ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. 6 பல்லுந்து கடமுளப்பு. சுழி சுத்தமான மாடு. 25 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. நல்ல மடிச்சிட்டுங்கண்ணா. சரிங்க. ஃபுல்லாக மடி எடுத்த மாடு கண்டு போடுங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. நடையில் விடுற பாருங்க. ஓகேண்ணா. ஹெவி சைஸ் மாடு. இந்த மாதிரி ஜெர்மன் பிரீட்ல கிடைக்கிறதெல்லாம் ரேருங்கண்ணா. 100ல் ஒரு மாடு தான் கிடைக்கும். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணால் புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியான ஒரு ப்ரீடில் பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரி. பால் தரலாம் முன்னங்கால் வரைக்குமே போகுங்களாட்டு ஃபுல்லாக இருக்குண்ணா. அதனால தான் நம்மளாம் இதுக்குள்ள 25 லிட்டர் கேரண்டி கொடுக்குறோம். அதே தான். அதனால தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுவோம். ஓவர் சைஸுங்கண்ணா. அதனால இதெல்லாம் வந்து கறவைக்கு ஏமாத்தாத மாடுங்க. சரிங்கண்ணா. சரி. எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகுங்க. எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல ஒரு கொம்பு டைப்பில் 6 பல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா. சுத்தமான மாடு. நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. நல்ல சதுர்கட்டு மடிங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல நெத்தி வெள்ளையில நல்ல ரிங் கொம்பு. நல்ல ஃபேஸ் கட்டான மாடு. நல்ல காம்பு சுத்தமான மாடுங்க. ஓகேண்ணா. ஒரு 18 லிட்டர் கறவை வருங்கண்ணா. இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா மாடு கண்ணின்றதுக்கு. சரிங்க. நல்ல நெய் கட்டான மாடுங்கண்ணா. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. வால் பாருங்க தரையவே கூட்டிட்டு நடக்கும். அந்த அளவுக்கு வால் கட்டான மாடுங்க. சரி. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணா புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. கிராஸ்ல ஒரு கொம்பு டைப்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குன்னா 3ஆம் ஈத்து கடமுளப்பு. சுழி சுத்தம். நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. சரிங்க. நல்ல ரோஸ் காம்புல மச்ச காம்பு விழுந்துருக்குங்க. ஓகேண்ணா. இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குன்னா 10 கறவை வரக்கூடிய மாடுங்கண்ணா. சரிங்க. நடையில் விடுற பாருங்க. நல்ல ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கறக்கூடிய மாடுங்க. நல்ல வெயிட் கனமான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணா இந்த மாதிரி மாடெல்லாம் கிடைக்கிறது ரேருங்கண்ணா. சரிங்க. அதாவது இன்னும் இது ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஓகே. ஹெச்எஃப்னா எல்லா கிளைமேட்டும் செட் ஆகாதும்பாங்க. இது வந்து அந்த தொல்லை இல்லைங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அற்புதமா இருக்குன்னா தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனா செம்பூத்துல நல்ல ஒரு கலர் பேட்ச்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா செம்பூத்து சட்டைங்கண்ணா. சரிங்க. ஜெர்சியும் செம்பூத்து கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. ஹால் பிளாக்கும். ஓகே. நல்லா மடிச்சிட்டுங்கண்ணா. அதே தானே. நல்லா மடிச்சிட்டு ரோஸ் காம்பு. இன்னும் நேரம் ஒரு 10 கரை வரும். இன்னும் 10 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. நல்லா மடி எடுத்த காடுபடுவோம் கண்டுபிடுங்க. 3வது ஈத்துக்கு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. நல்லா கிளிக்கொம்பு டைப்பு. லட்சணமான கிடையாதுங்கண்ணா. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணா எல்லா கிளைமேட்டுக்கும் அற்புதமா இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அசனாஃபுக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. குழந்தை பால் விரும்புகிறீங்க யார் வேணாலும் இதெல்லாம் புக் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய மாடு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். அதனால உடனே கால் பண்ணுங்கன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா இது பார்த்தீங்கன்னா சாகிவாலு கிருங் கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. சரிங்க. இதில் கிராஸுங்கிறதுனால நிற்குமா நிற்காதான்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல குணமானங்களாட்டுங்க. குணம்னா அற்புதமான குணங்கண்ணா. அடி வயிற்றுலேயே பூந்து யார் வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. கண்ணு போட 20 நாள் ஆகுனா 15 to 16 லிட்டர் கறவை வருங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. சின்ன பல் நிற்கிங்கண்ணா. நடையிலோட மாதிரி 2ஆம் ஈத்துக்கு 6 பல்லுக்கு ஒரு ரத்த செவலையில் இந்த மாதிரி கலர் பேட்சில் அது வந்து கிர்ரும் சாகிவாலும் கிராஸில் கிடைக்கிறது ரேருங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுன்னா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.
நல்ல ஒரு பட்டி பார்த்த கும்பல ஆமாண்ணா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் பிடிச்சிருங்க. ஆமாண்ணா இதை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இது பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப் நல்ல கலர் பேட்ச்னா கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். 3வது ஈத்துக்கு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்க. ப்ளஸ் பாயிண்ட் இந்த மடி செட் தான் நல்ல மடி எடுத்துக்கினா ரோஸ் தாம்புங்கண்ணா. நேரம் பத்தல்ல இது அசால்ட்டா கரக்கூடிய மாடு. இன்னும் ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்டு போடுங்க. நடையிலோட பாருங்க ஓவர் சைஸ்ல இருக்குங்க. நல்ல மடிகால் சுத்தத்துல இருக்குங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு 3வது ஈத்துக்கு சனியா இருக்குங்கண்ணா. சரிங்க. கண்ணு போட ஒரு வாரம் டைம் இருக்கு. 10 இந்த பால் மாடெல்லாம் பால் குறைஞ்சா அந்த மாட்டை ரிட்டர்ன் கொண்டாந்து விட்டுலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடுன்னா தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணா புக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்த மாடுங்க எல்லாம் பார்த்தோம். ஆமாண்ணா. இந்த வாரம் இப்போ லைவ் ஸ்டாக்ல ஒரு 12 மாடுங்க தான் இருக்குது. ஆமாண்ணா. இந்த கஸ்டமர் என்ன கேட்டா இது இன்னைக்கு வீடியோ போட்டா இன்னைக்கு ஈவினிங் நாளைக்குள்ளே சோல்ட் அவுட் ஆயிரும். ஆமாண்ணா. கஸ்டமருக்கு நீங்க சொல்லணும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் கஸ்டமருக்கு என்ன சொல்றேன்னா மாடு வாங்க வர மாதிரி இருக்கிறீங்க தாராளமா வியாழக்கிழமை மதியானம் நம்ம ஃபார்முக்கு வந்தால் மாடு எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஏன்னா கஸ்டமர் எல்லாமே மோஸ்ட்லி வர்றது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியானம். அதனால தான் இன்னைக்கு எல்லா கஸ்டமரும் நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு மாடு வச்சு நம்ம லைஃப்லாம் ஃபார்ம்ல இருக்க போது ஒரு நாளைக்கு அலைச்சல் பார்க்காம வந்தாங்க. கண்டிப்பா நேர்ல பார்த்து வாங்கும்போது எல்லாமே பார்த்துக்கலாம். வீடியோல பார்த்து வாங்கிட்டு நேர்ல வரும்போது சின்னதா இருக்குமா இல்ல நாம சொன்ன மாதிரி சுழி சுத்தமா இருக்குமா, காம்பு சுத்தமா இருக்குமா, மடி நல்லா இருக்குமா, வெயிட்டா இருக்குமா, நிறைய கொஸ்டின் இருக்கும். ஆனா நம்ம இங்க என்ன வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கும். இங்க என்ன சொல்றோமோ அங்க கொண்டு போய் சேருமா அதே தான். அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த கொஸ்டின் இருக்கும். ஏன்னா கஸ்டமர் என்ன சொல்றேன்னா ஒரு நாள் கஷ்டப்படாம நம்ம ஃபார்முக்கு வந்து வியாழக்கிழமை இப்போ 1 லட்ச ரூபா மினிமம் 75,000 போட்டு ஒரு மாடு வாங்குறோம். அப்ப அந்த ஒரு 1000 2000 செலவு பண்ணி நம்ம நேர்ல வந்து பார்த்து மாடு வாங்கிட்டு போறது தப்பே இல்லைங்க. அதேதான். ஏன்னா நம்ம இங்க வந்தா அவங்களே ஒவ்வொன்னு செக் பண்ணலாம். என்ன கண்டிப்பா நேர்ல வந்து பார்த்தா எல்லாமே செக் பண்ணிக்கலாம். பிடிச்ச மாட்டை வாங்கிட்டு போலாம். வீடியோல பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கு டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா வீடியோல போடுறது ஒரு விஷயமா இருந்தாலும் போட்ட அடுத்த செகண்ட் சோல்ட் அவுட் ஆகுது. அதான் பெரிய கஷ்டம். ஆமா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதனால என்ன சொன்னா வர மாதிரி இருந்தா வியாழக்கிழமை மதியானம் வாங்க. வியாழன் வெள்ளி சனிங்க. சரிங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க. மாடு இருக்குதுன்னா எவ்வளவு மாடு இருக்குதோ அதை அனுப்புறேன். பிடிச்சிருந்தா வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. சரிங்க. மோஸ்ட்லி ஏன்னா வியாழக்கிழமை வரதா ஒரு ஃபார்ம் புதுசாக ஸ்டார்ட் பண்றாங்களா இருக்கட்டும், இப்போ ஆல்ரெடி வச்சிருந்து டெவலப் பண்றவங்க வியாழக்கிழமை ஒரு நாள் மெனக்கட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல பொருளா பார்த்து எடுத்துட்டு போகலாம். வியாழன் வெள்ளி 2 நாள் மோஸ்ட்லி வரல பார்க்கலாம். ஓகேண்ணா. சரி, இந்த வாரம் நம்ம ஃபார்ம்ல எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னும் அதிக மாடு. ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல ஒரு 10 மாடு கிட்ட சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஒரு 4 மணி நேரம் ஒரு பிட்வீன் கேப்ல ஒரு 4 மணி நேரத்துல 10 மாடு கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப இன்னும் ஒரு 12 மாடு தான் லைவ் ஸ்டாக் இருக்கு. இது இன்னும் நாளைக்கு வரைக்கும் தாக்கு முடிக்கிறது அந்த மாடுங்க டவுட் தான். சரிங்க. நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி நல்ல குவாலிட்டியை கொண்டு வரலாங்கன்னா ஆதரவு கொடுத்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மக்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆமாண்ணா. ஏன்னா மாடு நல்ல மாடு கிடைக்குன்னு எல்லாம் அங்கே இங்கேயும் தேடி தரேன். கண்டிப்பா. அதே மாதிரி மாடு நல்ல மாடுங்கிறத விட பிரைஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கிறதுனால தான் நம்மகிட்ட ஒரு நாள் இவ்வளவு மாடு சோல்ட் அவுட். அதேதான். ஒரே நாள்ல 10 மாடு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லைங்களா? அதனால போகும். பட் மாடு நல்லா இருந்தா எப்பயும் போகும். பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல கொஞ்சம் பெஸ்டா கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் பண்ணி தரீங்க. அதனால வந்து தாராளமா நம்பி வரலாம், எடுத்துட்டு போலாங்கண்ணா. நம்பி வந்தா நல்லா சந்தோஷமா மாடு வாங்கிட்டு போயிடலாம். கண்டிப்பா. நன்றி, வணக்கங்க. நன்றி, வணக்கங்க.